தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று சோனியா, ராகுல் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். ஆனால் அதை காங்கிரஸ் காரிய கமிட்டி நிராகரித்தது. லோக்சபா தேர்தலில் வெறும் 44 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று வரலாறு காணாத தோல்வியை காங்கிரஸ் சந்தித்தது. அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த பரபரப்பான சூழலில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் தலைவர் சோனியா தலைமையில் திங்களன்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் நடந்தது. கட்சியின் உயர்ந்த அமைப்பாக கருதப்படும் காரிய கமிட்டி கூட்டத்தில் பிரதமர் பதவி விலகிய மன்மோகன் சிங், ராகுல், கே அந்தோணி, சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் பங்கேற்றனர். 2 மணி நேரத்துக்கும் மேலாக நடந்த இக்கூட்டத்தில் லோக்சபா தேர்தல் தோல்வி குறித்து ஆராயப்பட்டது. அப்போது தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதாக சோனியா, ராகுல் தெரிவித்தனர். ஆனால் அதை காங்கிரஸ் காரிய கமிட்டி நிராகரித்தது. சோனியா, ராகுல் மீது காரிய கமிட்டி முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் தொடர்ந்து காங்கிரஸை வழிநடத்தி செல்ல வேண்டும் எனவும் கேட்டு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டம் நடந்த கட்சி தலைமையகத்துக்கு வெளியே ராகுலுக்கு ஆதரவாக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கோஷம் முழங்கிக் கொண்டிருந்தனர். சோனியா, ராகுல் ராஜினாமா என்பது வெறும் நாடகம்தான் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன.